சொல்லலாம்னு தோணுது. அதை சொல்லும் போதே என் வாயெல்லாம் கோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? நானே ஒரு சொம்பு. விதைக்கப்பட்டிருக்கோம். புதைக்கப்பட்டிருக்கோன்னு வேணா சொல்லலாம். காலையில நல்லா இருந்துச்சு, மதியம் பார்த்தா பேதி புடிங்கிச்சு. ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் மெர்சல் பிடிச்சது. இங்கிருந்து புடிங்க பேசிட்டு போயிடும். நல்ல வேலை நெஞ்சிலிருந்து புடுங்குனீங்க. போடுங்க. இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். இருந்துட்டு போங்க. இதைத்தான் நீங்கள் இன்ஸ்டாவில் லேடி கெட்டப்பில் வேற வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அது பார்த்தாதா? ஓ, ஏதோ முக்கியமானது பேச போகிறீங்க, அதனால் சவுண்ட் ஏற்ற சொல்லி சிக்னல் கொடுக்குறீங்க அதானே? குளத்தூர்ல குளத்துக்குள்ளே என்ன சார் ஆச்சு? அன்றாயிரம் எதுவும் தொலைஞ்சு போச்சா? தலைவர் ஜெயிச்சு எது தலையில் தேய்ச்சிட்டாங்களா? ஆஹா, மண்டை முழுக்கட்டின்னு இருந்ததும் பாறை நினச்சி தேய்ச்சி விட்டாங்களோ? குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாள் ரொம்ப கிண்டலான ஆள், மக்கள் பிடிச்சாள். என் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், அப்படிப்பட்ட ஆள் நீங்கள். அந்த சினிமாலலாம் கூட இந்த அளவுக்கு நீங்கள் நடிக்கவே இல்லை சார். எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கலாம், இது எப்படி எடுத்துக்க முடியல. ஆமாம் சார், சூட் கேஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஸோ உங்கள் சோத்தாங்கை பக்கம் ஒரு பெரிய கேப் இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே வேண்டா. ஓகே ஓகே. ஐயோ, கண்ணில் தண்ணி வரலையே. அட, கண்ணாடி தான் போட்டிருக்கோமே, சமாளிப்போம். பட்டு தெரிஞ்சுனா அதை புத்தி வரும். என்ன சார் டப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்டாலின் சார் கோச்சிக்க மாட்டாரு? படுங்க படுங்க. நாங்கள் படுத்து தூங்கியாச்சு சார், இன்னமா பேசிகிட்டு இருக்கீங்க? பட்டு தெரிஞ்சுங்க, அப்போதான் புத்தி வரும். ஓ, சாபம் விட்றீங்களா சார் மக்களுக்கு? சாமி கும்பிட்றவங்க சாபம் விட்டாலே பழிக்க மாட்டேங்குது. உங்கள் சாபம் எப்படி புளிக்கும் தேச்சே பழிக்கும்? இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கோம். ஐயோ அண்ணா போய் விட்டீர்களா? ஐயோ அப்பா போய் விட்டீர்களாப்பா, போய் விட்டீர்களா பாருங்க. முதல்வர் சார் கண்ணை துடைக்க மறந்துட்டீங்க. முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். சார், ஆக்ஷன் ஓவர் ஆக்ஷனாக போகிறதுக்குள்ளே தோத்த சிஎம்மை விட்டுட்டு ஜெயிச்ச சிஎம் பற்றி பேசுங்க. என்னங்க ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாங்க இது? வாயில் நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும். எது அழுவுறதா? நல்லா வரும், நல்லா வரும். இவன் இப்படித்தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். யோ, யாரையா அவரை விட முடி தலையில் அதிகமாக இருக்குன்ற திமிரில் முறைச்சிட்டு நிற்கிறேன். நீயும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணியா? கண்ணை தொடையா? டைமில் 2 பேரும் துடைக்கிறீங்க. ஆக்ஷன் எவ்வளோ வேணாலும் நல்லா வரும். இது கண்ணில் தண்ணி தானே சார்? ஆமாம், நல்லா வருது, பார்த்துட்டோம். அப்படியே நீங்கள் தூக்குற அந்த சொம்புலேயே பிடிச்சிங்கன்னா காலையில் போகும்போது யூஸ் ஆகும் சார். இங்கே பிடிங்கி வீங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கிருந்து பிடிங்கி பேசிட்டு போயிடும். நல்ல வேலை நெஞ்சிலிருந்து பிடுங்குனீங்க. இல்லை, ஐ மீன் உங்களுக்கு தலையில் இல்லைன்னா என்ன, பின்னாடி ஒருத்தருக்கு நிறையா இருக்குது பாருங்க. தேவையான சொல்லுங்கள், எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். இதே திமுகவா? உங்களை பற்றி ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதை பொறுத்துக்க முடியாமல் எல்லாரும் இப்படி பொங்குறீங்களே. இன்னும் பேசியிருந்தா தொங்கிடுவீங்க போலையே. அதையெல்லாம் அமைக்கி வச்சுக்கிறேன். எது சூடு சொன்னையவா? இப்படியெல்லாம் ரொம்ப போட்டு அமுக்காதீங்க சார். இப்படி தான் என்னைக்காவது பொத்துக்கிட்டு வந்து அழுவையாக வந்துடும். இனிமேல் ஒவ்வொருத்தரும் தூக்கும் போதும் அப்பப்போ அழுதுருங்க, அடக்கி வைக்காதீங்க. ஓகே? அப்புறம் எங்கள் அண்ணன் சாமான் இருக்கார்ல, சாரி, அதாவது சாமானிய மக்கள்கிட்ட கூட காமெடி பண்ணி பேசக்கூடிய சீமான் இருக்கார்ல, அவர் சிஎம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம் கேட்டுக்கிட்டீங்களா? ஏன்பா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணால் கை தட்டணும், தட்டுங்க. இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. சனம் நம்புறதெல்லாம் இருக்கட்டும், உங்களை போட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே நார வாயை வச்சுட்டு நீங்கள் ஒரு வேற வாயில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. என்ன சார், இப்போ தான் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி பிடிச்சது? அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு எரிதரவத்தை வீசிடுவான்ல, பேசுவார்ல, அதை ஊக்கப்படுத்தி அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அந்த பிகில் நினைக்கிறேன் அந்த படம்ல, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சார், ஏதாவது ஷோ மேடைனா வேற பேசுவீங்க, அதே அரசியல் மேடையில் அப்படியே மாற்றி பேசுவீங்களா? கொஞ்சம் சீட்டு வாங்கி தோத்து போனால் அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு சீட்டு கூட வாங்காத நம்ம இன்னும் அதே பண்ணிட்டு இருக்கலாமா? இப்போ மக்கள் அந்த வாயை வச்சுட்டு ஏன் அப்படி மாற்றி பேசுறேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சிறப்பு அதான் சீமான் நடிகரா என்ன படம் பிடிக்கணும் அதை அப்படியே பளிச்சுன்னு சொல்றது. சிறப்பு பிடிக்கும்னு பளிச்சுன்னு இங்கே சொல்லிட்டு வெளியே போய் கலீஜ்னு பிடிக்காதுன்னு சொல்லிடுவாரு. இந்த மாதிரி சீமான் மாற்றி பேசின வீடியோ நிறைய இருக்குதுப்பா. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. இப்படி மேடைக்கு மேடை மக்கள்கிட்ட மாற்றி பேசுகிற நீங்கள் அவரை பற்றி பேசுனதுனால மக்கள் மேடைனே பேரில் அவர் பொண்டாட்டியை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல படம், சிகரெட் குடிக்க மாட்டேன். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சின்னு. ஓ, நல்லா பாரியா, அது சூர்யா. அந்த பாட்டை கொண்டாந்து இவர் கூட சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்களே. இமான் அண்ணா, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்கள் கட்சியில் இருக்க சேட்டை சாட்டை எல்லாருக்குமே வாய் கொஞ்சம் ஓட்டை. இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்ததுலேயும் விட்டுருவீங்க கோட்டை. சொல்லிட்டேன். சரி, ஒரு 10 பேர் வருவாங்க, இல்லாட்டி ஒரு 20 பேர் வருவாங்க, இல்லை அதிகபட்சம் போனால் கூட ஒரு 50 பேர் வருவாங்க. அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஒரு 10 பேரோ 50 பேரோ தான் வருவாங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை கம்மியாக தான் இருந்திருக்கு போலியே. இதை இப்போ நடத்துனதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்திருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படி ஏதாவது நாங்கள் பண்ணிட்டோமா, எப்படி எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்.
உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது. ஆமாம், எலெக்ஷன் டியூட்டி டைட்டாக இருந்ததால் காசெல்லாம் இந்த மாதிரி இப்போ கொடுத்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்க முடியாது. அப்படி தானேப்பா? என்னப்பா மீட்டிங் போட்டு நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க? இது பேர் என்ன? கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். நல்ல வேலை தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? ப்ரௌட் கொத்தூஸா? யோ, கொஞ்சமாவது இருக்கிற க்ரௌடு உங்களுக்கு ஓட்டு குத்தும்னு நினச்சாலும் ப்ரௌட் கொத்தூஸ்க்கு எந்த க்ரௌடு ஓட்டு குத்தும்? கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அதாவது கொத்தடிமைகள்லாம் இந்த பழைய காலத்தில் வேட்டி சட்டை போட்டுட்டு இருந்த தாத்தா பாட்டிகளை தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, இதோ நாங்கள் வாண்டடாக வந்து வாங்கி கட்டும் ஜென்சி கொத்தடிமைகள், எங்களை வச்சு கொஞ்சம் செஞ்சு விடுங்கள்ன்றாங்கப்பா. மே 4 ரிசல்ட் வருது. காலையில் நல்லா இருந்துச்சு, மதியம் பார்த்தா பேதி புடிங்கிச்சு, போக 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 நிற்காம போயிட்டு இருந்துச்சு. அந்த நிமிஷம் ஏற்றுக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க, தலைவர் தொகுதியில் கொளத்தூரில் தோத்துட்டாருன்னு வந்துச்சு. தலைவர் தோத்துட்டாரு, ரிசல்ட்டை வேற பார்த்துட்டாரு, சேர்க்கக்கூடாதெல்லாம் சேர்த்துட்டாரு, அப்படி சேர்த்து பேக்கக்கூடாதெல்லாம் பேத்துட்டாரு. இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அழ வைத்த பெருமை எங்கள் மக்களையே போய் சேரும். ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபோன் எடுக்கிறேன், 6 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் போகிறேன், ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், 5 மெசேஜ். 5லேயுமே உனக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா அப்படின்னு வண்டையாக கேட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. டிஎம்கேல எப்பயா டை அடிக்க ஆரம்பிச்சிங்க? வயசானவங்களாம் வந்து தலைக்கு டை அடிக்கணும்னு வந்து கேட்டிருக்காங்க போலயே. ஏய், வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் திமுக. எது வாழை மரம் வெட்ட வெட்ட வளையுதான்? என்னையா டைலாக் இது? தம்பி, நீங்கள் ஆலமரமாகவே இருந்துட்டு போங்க, அதில் இருக்க வேரெல்லாம் பிடிச்சி கூட தொங்குங்க, தூங்குங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நியூவாக வர்றவங்கலாம் ஜெயிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்க, நிஜமாவே பார்க்க பாவமாக தான் இருக்குது. எங்கள் கொளத்தூரில் எங்கள் தலைவரை தோக்கடிச்சிட்டு திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சிச்சு நீங்கள் எழுதுறீங்க. அதை எங்களால் பார்த்து தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு ரப்பரை வச்சு அழிச்சிருங்க, இல்லைன்னா நான் அடிச்சு சொல்கிறேன், அங்கே விதையா நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கோம். தம்பி, புதுசாக வர்றவங்கள தான் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பழசாக இருக்கவங்கள புதைக்கப்பட்டிருக்கவங்கன்னு வேணால் சொல்லலாம். ஒருவேளை அங்கேயே பிறந்து வளர்ந்து பழந்தின்னு கொட்டை போட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களோ? அப்படியே இருந்தாலும் அந்த கொட்டையை மண்ணில் போட்டால் தான்ப்பா வளரும், பொண்ணுலையோ பொருள்லையோ போட்டால் வளராது. அது வளராமல் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, இந்தமாரி வந்து வளராமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் விடுங்க, நம்ம கிட்னி திருடி காளி நீலி சூலி அது என்ன சொல்லுதுன்னு கேட்போம் வாங்க. வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு தான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னிலாம் தூக்கிட்டு வந்தாங்க. அதை தூக்கிட்டு வந்தவங்களோட 2 கிட்னியையும் திருடி அந்த சட்னிலேயே முக்கி தின்னுட்டேன். அடியே கிட்னி திருடி, கிட்னியை வச்சுக்கோ, சட்னியாவது குடிடின்னு கேட்குறாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. அதை சொல்லும் போதே என் வாயெல்லாம் கோணுது. பின்ன நீங்கள் தான் செருப்பு சாணியில் முக்கி அந்த அடி அடிக்கிறீங்களே, எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? நானே ஒரு சொம்பு, அதுவும் அடி வாங்கின சொம்பு, இதுக்கு மேலே வாங்க எனக்கு இல்லைங்க தெம்பு. அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காது. பொறுப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய பருப்பு இல்லை, அதனால் பொத்திக்கிட்டு போய் படுத்துடுறேன் என்னோட குரூப்பில். அண்ணா பயமா இருக்குதுண்ணா. ரொம்ப பயமாக இருக்குதுண்ணா. பயத்தில் 3 முறை மூச்சா போயிட்டேன். புருஷன் மூக்க பிடிச்சி வெளியே ஓடி போயிட்டார். இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என் வாயை மட்டும் மூடவே முடியலண்ணா. சைதாப்பேட்டை சைடில் ஓடுற கூவம் 6 மாரி திறந்தே கிடக்குது. ஊர் பூரா நாடுறதுக்குள்ளே பார்த்து ஏதாவது பண்ணி விடுனா. ஐயோ ஐயோ. சூலி சத்யராஜ் என்னதான் அழுது கூவி கூவி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணா 2 பேர் மண்டமாலையும் ஒரே அடியாக அடிச்சிட்டாரு சிபிராஜ். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.